ஹாய் லவ்லி கைஸ், உங்களுக்காக மை ரூடு மாஃபியா டேடியோட நெக்ஸ்ட் பாட்டை டேரக்ட் பண்ணிருக்கேன். டேரக்டாக நம்ம பாட்டுக்கள் அப்பெல்லாம் நான் பேசுகிறேன். பட் ரெண்டு பெயிண்டர் மாதிரி தெரிஞ்சா ஐம் ரிலி சாரி. ஜஸ்ட் இது வேறு ஸ்டோரி தான். ஸ்டோரியை மட்டுமே கேளுங்க. ஓகே, ஸ்டோரிக்குள்ள அப்பெல்லாம் நம்ம ஜேகே டேயா அப்படியே அந்த ரூம்குள்ளே இருந்து பிராடாஸ்டரில் தூக்கிட்டு வெளியே வராரு. இந்த மாதிரி வெளியே வர மொமெண்ட்டை ஜாக் நோட் பண்ணிவிட்டு செம்ம டென்ஷன் ஆகுறான். இந்நேரத்துக்கு அவன் டெட் ஆகியிருக்கணும். லாஸ்ட் மினிட்ஸில் இந்த ஜேக்கையும் ஜெமினாவும் அவனை சேவ் பண்ணிட்டாங்களே அப்படிங்கிற மாதிரி செம்ம டென்ஷனில் ஜாக் அப்படியே அந்த கேண்டீனை விட்டு பேக் சைட் டோர் வழியாக வெளியே போனான். ஜேகே டே ஃபுல்லாக மயங்கிருக்க மூமெண்ட் எல்லாத்தையும் நோட் பண்ணி செக் பண்ணிவிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டுட்டாரு. இந்த மூமெண்ட் டேக்கு இந்த மாதிரி ஒரு ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சு, டே ரொம்ப கிரிட்டிக்கலான பொசிஷனில் ஹாஸ்பிட்டலில் இருக்கானுங்கிற நியூஸ் அத்தை பாய்ஸஸ்க்கும் பேரண்ட்ஸ்க்கும் தெரியுது. அந்த மொமெண்ட்டுக்கு எல்லாருமே ஹாஸ்பிட்டலுக்கு வந்தான். ஜேகே தான் இங்கே என்ன நடந்துகிட்ருக்கு, டேக்கு எப்படி இந்த மாதிரி ஒரு அட்டாக் ஆச்சு, அந்த பசண்டை என்ன பண்ண அப்படிங்கிற மாதிரி மார்க்கை நோட் பண்ணால் அவன் நம்ம ஆஃபியோர் பார்க்குற பிளேஸுக்கு தூக்கிட்டு போயிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் ஜேகே நேராக செம்ம கோவத்தில் டே இந்த மாதிரி அட்டாக் பண்ண மூமெண்ட்டில் காண்டாக்கி அந்த பசண்டை நம்ம மார்க் பிடிச்சு கொண்டு மாஃபியோர் பார்க்குற பிளேஸில் வச்சுட்டுருப்பான் டார்க் ரூம்குள்ளே. அந்த பிளேஸுக்கே நம்ம ஜேகே என்ட்ராகிறாரு. இந்த மாதிரி என்ட்ரானோம் அந்த பர்சன் தான் பயங்கர நர்வஸில் பயத்திலேயே மணி நிறைய கொடுத்தான்னு சொல்லிட்டு அந்த ஒர்க்கை பண்ணிட்டோமே, இப்போ என்ன மாதிரி பிளேஸுன்னு தெரியலையேங்கிற மாதிரி செம பயத்திலேயே அப்படியே அந்த ரூமில் அவன் இருக்க பிளேஸ் மட்டும்தான் லைட்டு வெளிச்சிட்டில் இருக்குது, மற்ற எல்லாமே டார்க்காக இருக்குது. பயங்கரமான ஸ்மெல் வர, ஏன்னா அந்த பிளேஸில் தான் நம்ம பாய்ஸஸ் யாராக இருந்தாலும் டார்ச்சர் பண்ணி கில் பண்ணுவாங்க. அந்த மூமெண்ட்டில் கொஞ்சம் ஸ்மெல்லாகவும் இருக்குது, வித்தியாசமாக சவுண்ட்லாம் கேட்குது. பயத்திலேயே அந்த பர்சன் நோட் பண்ணிட்டு இருந்தா அந்த ரூம் டோர் ஓப்பன் பண்ணபடி நம்ம ஜேகே அந்த ரூமுக்குள்ளே என்ட்ராகிறாரு. இந்த மாதிரி என்ட்ராகிற மூமெண்ட்டை பார்த்துட்டு யாரது என்னை இந்த மாதிரி கட்டி வச்சுருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி அந்த பர்சன்ட் நம்ம ஜேகே நோட் பண்ணால், நீ பண்ண ஒர்க்குக்கு பிறகு உனக்கு என்னடா செய்யணும், வேறு மாதிரி ஏதாவது ரிவார்டு கொடுக்கணும்னு நினைக்கிறியா என்ன அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜேகே கேட்கவும், நீங்கள் யார், நான் என்ன சொல்ல வரேங்கிறது கேளுங்களேன், என்ன எதுக்காக காலேஜிலேருந்து இப்படி தூக்கிட்டு வந்துட்டீங்க, என்னையும் இப்படி இந்த ரூம்குள்ளே போட்டு அடைச்சி வச்சுருக்கீங்க, நான் எந்த ஒரு தப்புமே பண்ணலை அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் கரெக்டாக ஜேகே அந்த பர்சனோட ஃபேஸ் கிட்ட க்ளோஸாக லைட் அந்த பசண்டை சுற்றி மட்டும்தானே இருக்கிற மூமெண்ட்டுக்கு அவ்வளோ க்ளோஸாக ஆகிற மூமெண்ட்டை பட்டு அவனுக்கு ஹார்ட் அட்டாக்கே வந்துருச்சு. செம்ம நர்வஸில் நம்ம ஜேகே நோட் பண்ணால், நீ ஒன்றுமே பண்ணாமடா டே அந்த ரூமில் இருக்கானுங்கிறது உனக்கு தெரிஞ்சிச்சா, என்னடா பண்ண என்கிட்டய அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், நான் எதுவுமே பண்ணலை, நீ இப்போ மட்டும் உண்மையை சொல்லலைன்னு வச்சுக்கோங்க, எனக்கு தெரியும் உங்ககிட்ட இருந்து உண்மையை மட்டும் எப்படி வாங்கணுங்கிறது, என்கிட்ட என்ன பண்ண நினச்ச அப்படிங்கிற மாதிரி திரும்ப ஒரு த்ரீ டைம் கேட்குறாரு. நான் எதுவுமே பண்ணலை, எனக்கு எதுவுமே தெரியாதுங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறத கேட்டு இப்படிலாம் சொன்னால் நீ கேட்க மாட்டடானுங்கிற மாதிரி அந்த பர்சனோட செஸ்ட்லேயே ஒரு லாங்காக இருக்குது ஊசி மாதிரி, அதை அப்படியே சொருகிறாரு. இந்த மாதிரி சொருகிறத பார்த்து அவன் பயங்கரமாக கட்டுனா, இப்போ சொல்லு என்கிட்ட என்ன பண்ண நினச்ச அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், நான் சொல்கிறதெல்லாம் உண்மைதான், எனக்கு எதுவுமே தெரியாது டே அந்த ரூம்குள்ளே இருந்துட்டு தெரியாதுங்கிற மாரி பயத்தில் நம்ம திரும்பவும் ரிப்பீட்டடாக பேசினான். அவன் அந்த ரூம்குள்ளே இருந்ததே தெரியாது, ஆனால் அவன் கேண்டீனை விட்டு வெளியே போனது மட்டும் உனக்கு தெரியுமோ அப்படிங்கிற மாதிரி இன்னும் 2 டைம் டைஸில் அப்படியே அந்த ஊசி எடுத்துகிட்டு சொருகிறாரு. இந்த மாதிரி சொருகிற மூமெண்ட்டை பார்த்துட்டு அவன் பெயின் தாங்க முடியாமல் பயங்கரமாக கட்டிட்டு அப்படியே ஜேகே நோட் பண்ணால், இப்போவும் நீ சொல்லலைன்னு வச்சுக்கோங்க, இன்னும் டார்ச்சர் பண்ணி உன்னை கில் பண்ண வேண்டிகிட்டு இருக்கும், உண்மையை சொன்னால் உன்னை ஃப்ரீ பண்ணி விட்டுருவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் நம்ம அந்த பர்சன் தான் அப்படியே ஜேகே நோட் பண்ணபடி, நீங்கள் என்ன கேட்குறீங்கன்னு எனக்கு தெரியல, டே எப்படி அந்த ரூம்குள்ளே இருந்தான்னு எனக்கு தெரியாது, டே அந்த ரூமை விட்டு வெளியே போனது தான் நான் நோட் பண்ணேன், என்னை நம்புங்கங்கிற மாரி மறுபடியும் ட்ராமா பண்ணுறதை பார்த்துட்டு உங்ககிட்ட பேசிலாம் ப்ரோஜனம் இல்லைடா, உனக்கு இருந்து அனுப்பிடுவேங்கிறதுல தானே இவ்வளோ கேஷுவலாக என்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன், என்கிட்ட பேச்சு மூச்சு இல்லாமல் ஹாஸ்பிட்டலில் அங்கே கிரிட்டிக்கலான பொசிஷனில் இருக்கான், பண்ண ஒர்க் எல்லாத்தையும் பண்ணிவிட்டு எதுவுமே நடக்காத மாதிரி என்ன சண்டாவா பேசிகிட்டு இருக்குங்கிற மாதிரி அவனோட ஹேண்ட்ஸில் ஒரு ஃபிங்கரை கட் பண்ணி எடுக்கிறத பார்த்து அவன் ரொம்பவே பயந்துட்டான். சும்மா தான் அட்டாக் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம ஜேகே விட்டுருவானுங்கிற மாதிரி திங்க் பண்ணி இந்த மாதிரி பேசிகிட்டு இருந்தவன் இப்படி ஒரு ஹேண்ட்ஸில் இருக்கிற ஒரு ஃபிங்கரையே கட் பண்ண மூமெண்ட்டை பார்த்துட்டு அவன் ரொம்ப பயந்து போய் பயங்கரமாக கட்டி அழுது சாரிக்கு மேலே சாரி கேட்டு ஃபர்கிவ் கேட்பானா அந்த மாதிரி கேட்டான். அதான் நீ எந்த தப்புமே பண்ணலையே, பின்ன எதுக்கு என்கிட்ட இத்தனை ஃபர்கிவ் அப்படிங்கிற மாதிரி அவனோட நெக்லேயே கரெக்டாக
நைஃபை வைக்கவும் நான் தெரியாமல் பண்ணிட்டேன். மணி நிறைய கொடுத்தாங்கன்னு சொன்னதை கேட்டுதான் டேயை இந்த மாதிரி மயக்கமாக்கி அந்த ரூம்குள்ளே போட்டு லாக் பண்ணேன். டேயை கீல் பண்ணதுக்கு தான் அந்த பர்சன் மணி கொடுத்தாங்க. அவங்க மணி கொடுத்த மூமெண்ட்லேயும் மணி மேலே இருக்கிற அந்த ஆசையில் தான் அந்த மாதிரி ஒரு ஒர்க் பண்ணிட்டேன். தயவு செஞ்சு என்னை எதுவும் பண்ணிடாதீங்க அப்படிங்கிற மாதிரி பயங்கரமாக கெஞ்சி ஆள்றான். இந்த மாதிரி அழுடாம், யார் உனக்கு மணி கொடுத்தது அப்படிங்கிற மாதிரி கேட்கவும் ஜாக்கை வந்து அந்த பர்சன்ட்டுக்கு தெரியாதுல்ல அந்த மூமெண்ட்டுக்கு. அந்த பர்சனோட ஃபேஸ்லாம் நான் நோட் பண்ணல. அவன் ஃபேஸை மட்டும் கவர் பண்ணியிருந்தான். நிறைய அமௌண்ட் கொடுத்துருந்தான். நான் சொன்ன மாதிரி இந்த ஒர்க்கை பண்ணுங்கிற மாதிரி எல்லா திங்ஸுமே அவன் தான் எட்டு வேண்டாம். நான் சேர்லேருந்து அந்த ரூம்குள்ளே கொண்டு மட்டும்தான் வச்சேன். அப்புறம் அந்த ரூம்குள்ளே எப்படி இவ்வளோ ஸ்மோக் வந்துச்சுன்னா எனக்கு தெரியாது அப்படிங்கிற மாதிரி எந்த மாதிரி அந்த பர்சன்ட் பயங்கரமாக கதறி அழுதா. என்ன திமிரு இருந்தா என்கிட்டயே அந்த மாதிரி டார்ச்சர் பண்ணி டெத் ஆகிற அளவுக்கு பண்ணிவிட்டு கேஷுவலாக என்னை விட்டுருன்னு சொல்லிக்கிட்டு இருப்பேன். சரி உன்னை விட்டுருட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு மார்க்கை நோட் பண்ணால் மார்க்குமே குட்டியாக ஒரு பாக்ஸ் இருக்குது. அதை ஓப்பன் பண்ணி விட்டா செம்மையாக ஸ்மோக் ஆகுது. அதாவது என்ன மாதிரி அட்டாக் பண்ணதுக்கு ஒரு ஸ்மோக் ரெடி பண்ணி வச்சுருந்துருப்பான். அது என்னங்கிறத டாக்டர் சொல்லியிருப்பாரு. அதே கரெக்டாக கொண்டு வந்து இந்த பர்சனோட ரூம்லேயும் வச்சுட்டு அந்த ரூம் டோரை க்ளோஸ் பண்ணிவிட்டு கரெக்டாக 2 ஹவர்ஸ் மூவ் ஆனதுக்கப்புறம் பொறுமையாகவே இந்த டோரை ஓப்பன் பண்ணு. அதுக்கு முன்னாடி பாடி கார்டு சார் இந்த ரூம்குள்ளே போகக்கூடாது. நான் என் பேபி என்ன பண்ணுதுன்னு பார்க்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நம்ம ஜேகே எங்கேருந்து அப்படியே நேராக ஹாஸ்பிட்டலுக்கு வராரு. இந்த மாதிரி ஹாஸ்பிட்டலுக்கு வேண்டாம், இப்போ ஹாஸ்பிட்டல் சைடு தான் காட்டுது. இந்த மாதிரி காட்டுனா டேக்கே உள்ளே ட்ரீட் பண்ணிட்டு இருக்க மூமெண்ட்டும் பாய்சன் அட்டாக் கொஞ்சம் இருக்கிற மூமெண்ட்லேயும் டாக்டர்ஸ்லாம் ஹெவியாக போராடி டேயை லாஸ்ட் மினிட்ல சேவ் பண்ணிடுவாங்க. இந்த மாதிரி சேவ் பண்ண டேயோட ரூமில் தான் டேக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டுருக்காங்களா அந்த ரூம்குள்ளே தான் பாய்ஸஸும் பேரண்ட்ஸுமே நிற்கிறாங்க. இந்த மாதிரி நின்றுருந்தோம். கரெக்டாக அந்த ரூம்குள்ளே நம்ம ஜேகே என்ட்ராகி டேக்கு இப்போ ஒன்றும் இல்லைல்ல அப்படிங்கிற மாதிரி கேட்கவும் ஆரம்பிட்டான். பயப்படுற மாதிரி எதுவும் இல்லைன்ட்டாங்க. ஆனால் அவன் இன்னும் கான்சியஸ்க்கு வரலை, ஃபுல்லாக மயக்கத்தில் இருக்கிறான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு டேயை நோட் பண்ணால் ஜேகேமே அப்படியே டேயை பார்க்குறாரு. இந்த மாதிரி பார்த்தா டேக்கி ட்ரிப்ஸ்லாம் ஏற்றிருக்கு, ஆக்சிஜன் மாஸ்க்லாம் வேர் பண்ணியிருக்கு. அப்படியே ஃபுல்லாக மயக்கத்தில் கான்சியில் இருக்க மூமெண்ட்டை பார்த்துட்டு ஜேகேக்கு ரொம்ப ஒரு மாதிரி இருக்குது. யாராக இருக்கும் அந்த பர்சன்ட், யார் இந்த மாதிரி என் டேயை திங்க் பண்ணது அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜேகே இந்த மாதிரி திங்க் பண்ணிட்டு இருந்தோம். நம்ம ஜேகே வந்து ஹாஸ்பிட்டலுக்கு வெளியே ஒரு கார்டன் சைட் மாதிரி இருக்குது. அங்கே தான் வந்து நின்றுட்டுருக்காரு. இந்த மாதிரி நின்றுட்டு இருந்தோம். கரெக்டாக பாய்ஸ் எல்லாரும் ஜேகே கிட்ட வந்துட்டு அந்த பர்சன்ட்டை பிடிச்சிட்டு வந்தியாமே, அவன் என்ன சொன்னான், யார் இந்த மாதிரி டே பண்ணது, யார் பண்ணானுங்கிறது உனக்கு தெரியுமா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜொங்குக்கிட்ட கேட்கவும் ஜொங்குக்கு தான் எனக்கு சரியாக தெரியல, அந்த பர்சன்ட்டை எவ்வளவோ நான் டார்ச்சர் பண்ணேன், ஏன் கில் பண்ணுற ஒர்க்கே பண்ணிட்டு தான் வந்துருக்கேன். ஆனால் ஏதோ ஒரு பர்சன்ட் மணி கொடுத்து டேயை கில் பண்ணதுக்கு தான் ஒர்க் பண்ணிட்டு போயிருக்கான். அந்த பர்சனோட ஃபேஸ் எதுவுமே அவனுக்கு தெரியலனுக்குறான். யார் எதுக்காக டேயை அட்டாக் பண்ணணும், நான் மாஃபியா ஒர்க் பண்ணுறேன், நீங்களாம் இந்த மாதிரி ஒரு ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க, நம்மளே யாரையாவது அட்டாக் பண்ணால் ஓகே, டேயை ஏன் பாயிண்ட் பண்ணுறாங்க, ஒருவேளை அந்த ஃபிலிக்ஸாக இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி நம்ம சுகா செலவும் ஃபிலிக்ஸ் வந்து டே மேலே லவ்வில் தானே இருக்கிறான் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஒயன் செலவும் ஜேகே அப்படியே ஒயனை பட்டு முறைக்கிறாரு. இந்த மாதிரி மறைச்சான். டே நீ டென்ஷன் ஆகணுங்கிறதுக்காக அந்த வேடை சொல்லலடா, அவன் டே லவ் பண்ணுறேன்னுங்கிறான். அப்படி இருக்க சில டே எப்படி கீல் பண்ண திங்க் பண்ணுவான், கண்டிப்பாக அவனாக இருக்காடுங்கிறதுக்கு சொல்ல வந்தேன். இன்னொரு டைம் என் முன்னாடி ஃபிலிக்ஸை பற்றி இந்த மாதிரி பேசினீங்க, அப்புறம் நான் என்ன மாதிரி திங்க் பண்ணுவேன்னு தெரியாது அப்படிங்கிற மாதிரி ஜேகே கோவமாக வரா. இந்த மாதிரி கோவமானா இப்போ என்ன சொல்லிட்டேங்கிறதுக்காக இந்த மாதிரி ஃபேஸ் ரியாக்ஷனை வச்சு நம்மளையே மிரட்டுறான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பையன் அப்படியே நம்ம ஜேகப்போ நோட் பண்ணால் ஏன் இந்த மாதிரி ப்ராப்ளத்தை பெருசாக்குற அப்படிங்கிற மாதிரி ஜேகப்போ என்ன நோட் பண்ணால் டே நான் உண்மையை தான்டா சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் அப்போ யார் நம்மகிட்டே இந்த மாதிரி அட்டாக் பண்ணது அதுதான் தெரியல, சீக்கிரம் அந்த பர்சன்ட் யாருங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒருத்தராக இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருந்தா. இங்கே டைம் ஸ்கிப் ஆகி இப்போப்படி நைட்டு ஒரு 12 o'clock ஆயிடுச்சு. பாய்ஸஸ் எல்லாருமே ஹவுஸ்க்கு போயிட்டாங்க. டேயோட மட்டும்தான் இந்த பிளேஸில் இருக்காங்க. அப்புறம் நம்ம ஜேகே 2 பேர் மட்டும்தான் டேயை பாட்டுக்கிட்டுக்கு ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க. இந்த மாதிரி இருந்தோம். டே அப்படியே 12 o'clock போலேருந்து அப்படியே ஐஸை ஓப்பன் பண்ணி அப்படியே அந்த ரூமை நோட் பண்ணால் டேயோட பெட்டில் ஸ்லீப் பண்ணிகிட்டு இருக்க மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு டேக்கு ரொம்ப ஒரு மாதிரி தாகமாக இருக்குது. அந்த மூமெண்ட்டில் பெட்டில் பொறுமையாக எழுந்து வாட்டர் எடுத்து குடிக்கலான்னுங்கிற மாதிரி எடுக்க ட்ரை பண்ணால் அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. பாட்டில் அப்படியே கொஞ்சம் எக்கி எடுப்பாரா அந்த மாதிரி எடுத்தேன். பேலன்ஸ் மிஸ் ஆகி அப்படியே ஃப்ளோரில் வந்து விழுமா. இந்த மாதிரி விழுற சவுண்டு ரூமுக்கு வெளியே நிற்கிற நம்ம ஜேகே கேட்டு ஷாக் ஆகி
டக்குன்னு ரூம் டோரை ஓப்பன் பண்ணிவிட்டு கன்னை டெய்யை பார்த்தே பாயிண்ட் பண்ணபடி யார் இருக்கா ரூம்குள்ள அப்படிங்கிற மாரி என்ட்ராக வரா இந்த மாதிரி என்ட்ரானா இந்த மூமெண்ட்டை பார்த்துட்டு ஷாக் ஆகிட்டு அப்புறம் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகி அப்படியே ஜேகே நோட் பண்ணா எழுதிக்கிட்டியா நீ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நேராக டேக்கிட்ட வந்துட்டு வாட்டர் பாட்டில் கீழே விழுந்துருக்க மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு அதை அப்படியே எடுத்து டேக்கே ஃபீட் பண்ணி விடுவாரா அந்த மாதிரி ஃபீட் பண்ணி விட்டான் வாட்டரை ஸ்கிப் பண்ணி குடிச்சு முடிச்சு அடுத்த செகண்ட் ஜேகே பிடிச்சி புஷ் பண்ணி தள்ளுறாரு இந்த மாதிரி தள்ளினா சரி நீ ரொம்ப டயர்டாக இருப்ப ஸ்லீப் பண்ண அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஸ்லீப் பண்ண சொன்னேன் நீ ஒன்றும் எனக்கு எந்த ஒரு ஹெல்ப்பும் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை நான் உங்ககிட்ட ஹெல்ப் கேட்கல அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அப்படியே பெட்ஷீட் எடுத்து ஃபுல்லாக கவர் பண்ணபடி நம்ம ஸ்லீப் பண்ணுவாரா அந்த மாதிரி ஸ்லீப் பண்ணால் ஜேகே திரும்பவும் அந்த ரூமுக்கு வெளியே வந்து நிற்கிறாரு ப்ரொடெக்ட் பண்ணபடி இந்த மாதிரி நான் அன்னைக்கு ஸ்கிப் ஆகி நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆயிடுச்சு ஒரு 10 o'clock போல் டிஸ்சார்ஜ் பண்ணி ஹவுஸ்க்கு அனுப்பிட்டாங்க 1 day மட்டும் ரெஸ்ட்டில் இருக்கட்டும் அதுக்கப்புறம் காலேஜ் ஒர்க் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி டாக்டர் சொல்லியிருப்பாங்க அந்த மொமெண்ட்டுக்கிட்டே நேராக ஹவுஸ்க்கு வேண்டாம் இப்போ நம்ம தான் ஹவுஸ்க்குள்ள என்ட்ராக சொல்லியே ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே நீ உன்னோட ரூமில் ஸ்லீப் பண்ணு ரெஸ்ட் எடு உனக்கு அங்கே ஃபுட்டு திங்ஸ் எல்லாத்தையுமே நாங்களே எடுத்துகிட்டு வரோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு எல்லா திங்ஸையுமே எடுத்துகிட்டு அப்படியே நேராக நம்ம பாய்ஸஸ் எல்லோரும் ரூமுக்கு வேண்டாம் ஜேகே டேயோட பெட்டில் தான் உட்காண்ட்ருக்காரு இப்படி ரூம்குள்ளே என்ட்ராகிற நம்ம ஜேகே ரூம்குள்ளே இருக்கிறத பார்த்துட்டு கோவமாக அப்படியே எதையுமே பேசாமல் ஒரு இக்னோர் பண்ண பொசிஷன்லேயே வேகமாக வந்து பெட்டில் உட்காண்டபடி ஸ்லீப் பண்ணுற மாதிரி படுத்தா ஜேகேடா என்னாச்சுட்டே ஏதாவது ப்ராப்ளமா என்ன ஏன் இந்த மாதிரி வியாடாக நடந்துக்கிற நீ ஏன் வந்த உடனே சிலி பண்ணுற கொஞ்ச நேரம் என்கிட்ட பேசலாம்ல இப்போ எந்த ஒரு ப்ராப்ளம் இல்லைல்ல உன்னோட ஹெல்த் நார்மலாக தானே இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஜேகே கொஞ்சம் நார்மலாகவே நம்ம பேசுகிறாரு இந்த மாதிரி பேசுனா உன்கிட்ட பேச எனக்கு எந்த ஒரு திங்கிங்குமே வரல முதல்ல என் ரூமை விட்டு வெளியே போறியா அப்படிங்கிற மாதிரி செலவும் இந்த மாதிரி நம்ம ஜேகேயை இக்னோர் பண்ணிகிட்டே இருக்கிற மூமெண்ட்டை பார்த்து ஜேகே காண்டாகி டேயோட ஷார்ட்டை கிரிப்பை பிடிச்சபடி புஷ் பண்ணி பெட்டில் ஸ்லீப் பண்ணி படுத்துருந்துட்டு புஷ் பண்ணபடி ஜேகே கிட்ட க்ளோஸ் அழுக்கிறாரு என்ன பிரச்சனை இப்போ உனக்கு எதுக்காக என்கிட்ட இந்த மாதிரி பேசிகிட்ருக்க டேங் ஏன் இந்த மாதிரி என்ன டென்ஷன் ஆக்குற எதுக்கு இந்த மாதிரி டென்ஷன் ஆக்கிட்டு இருக்கேன்னு கேட்டேன் என்ன இப்படிலாம் இக்னோர் பண்ணிட்டா அதனால் நான் இந்த ஒர்க்கெலாம் மூவ் ஆன் பண்ணிவிட்டு நீ சொல்கிற மாதிரிலாம் நான் டிக்கெட்டு நினச்சிட்ருக்கியா சமட்டு பேபியா குட் பாயா ரெஸ்ட் எடுத்துகிட்டு நாளைக்கு காலேஜுக்கு போகிற ஒர்க்கை பாரு தேவையில்லாமல் ஏதாவது ஆட்டிடியூட் காட்டிகிட்டு இருந்த அப்புறம் என்ன பண்ணுவேன்னு தெரியாது அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜேகே அங்கேருந்து எழுந்துட்டு போனோம் யார் நான்டா ஆட்டிடியூட் காட்டுறேன்னா அப்படிங்கிற மாதிரி கோவமாக பேசுவார் அந்த மாதிரி பேசினோம் பாய்ஸஸ் ஃபோட்டோ எடுத்துகிட்டு ரூமுக்கு வெளியே நின்னா ஜேகே அப்படியே திரும்பிட்டே நோட் பண்ணேன் நீ ஆட்டிடியூட் தான் காட்டிகிட்ருக்க ஏன் இந்த மாதிரி என்கிட்ட பிகி பண்ணிகிட்ருக்க இவ்வளோ டேஸ் இந்த ஒர்க்கை தானே நான் பண்ணிகிட்ருக்கேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜேகே இந்த ஒர்க்கை தானே மூவ் ஆன் பண்ண சொல்லியிருப்பாரு அந்த மூமெண்ட்டில் கோவமாக பேசுனா இந்த ஒர்க்குன்னு சொல்லிட்டு இந்த ஒர்க்கே இப்போ பார்த்தாலும் இம்பார்ட்டண்ட்டாக திங்க் பண்ணிகிட்ருக்க இந்த ஒர்க்கால் தான் உன்னோட எனிமி யாரோ ஒரு பர்சன் தான் உன்னை கில் பண்ண முடியலங்கிறதுக்காக உன்னை மேரேஜ் பண்ணிக்க போகிற என்ன அட்டாக் பண்ணியிருக்காங்க உன்னோட எனிமி தான் உன்னால் தான் நான் டெட் ஆக போகிறேன் உன்னை மேரேஜ் பண்ணி லைஃப் முழுக்க ஒரு ஹெல்லான ஃபீலாக ஒரு டார்ச்சரான மூமெண்ட்டை லைஃப் முழுக்க நான் எடுத்துகிட்டு போகணுன்னு நினச்சா உன்னோட எனிமீஸ் என்னோடய லைஃப்பை சீக்கிரமாகவே என் பண்ணுறேங்கிற மாதிரி என்னை கீல் பண்ணுற அளவுக்கு மொத்த ஒர்க்கையும் பண்ணிகிட்ருக்காங்க அப்படிங்கிற மாதிரி செம்ம கோவமாக உன்னோட எனிமீஸால தான் எனக்கு இன்றைக்கி இந்த மாதிரி அட்டாக் ஆயிடுச்சுங்கிற மாதிரி செம்ம கோவமாக கட்டுனா ஜேகேடா அதனால இப்போ என்ன பண்ண அதனால் நீ என்னை மேரேஜ் பண்ணணுங்கிற திங்கிங்கை இப்போவே பிரேக் பண்ணிடு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரா இந்த மாதிரி சொன்னால் பக்கத்தில் இருக்க லேம்பை நம்ம ஜேகே வேகமாக தட்டி விட்றாரு ஃப்ளோரில் வந்து உடையுமா விழுந்து உடையிற மூமெண்ட்டுக்கு இப்படி பேசிகிட்டு இருந்து நம்மகிட்டே அப்படியே நிமிடி ஜேகே நோட் பண்ணால் போனா போடு ஹாஸ்பிட்டல்லேருந்து வந்துருக்கேன்னு சொல்லிட்டு அமைதியாக பேசிகிட்டு இருந்தா என்ன எனக்கே ஆர்டர் பண்ணிகிட்ருக்கியா நீ ஆர்டராடா பண்ணிகிட்ருக்க அப்படிங்கிற மாதிரி கிட்ட ரொம்ப க்ளோஸாக வந்து பனிஷ் பண்ணுற மாதிரி வர மூமெண்ட்டை பார்த்துட்டு ஜிமினா வேகமாக வந்து நம்ம ஜொங்குக்கு புஷ் பண்ணிவிட்டு ப்ரோ தேவையில்லாமல் ப்ராப்ளம் பண்ணாத அவன் இப்போ தான் ஹாஸ்பிட்டல்லேருந்து வந்துருக்கான் முதல்ல இந்த ரூமை விட்டு போ அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் ஜேகே அப்படியே கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகி உன்னை பிறவு கவனிச்சிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அந்த ரூமை விட்டு வெளியே போனால் ஜிமினாடா ஏன்டா இந்த மாதிரி நடந்துக்கிற அப்படிங்கிற மாதிரி கேட்கவும் உன்னை யார்டா முதல்ல இந்த ரூமுக்குள்ளே வர சொன்னது அவன் என்ன பனிஷ் பண்ணிட்டு போகிறான் நீ ஏன் வந்து தடுத்த அப்படிங்கிற மாதிரி கோவமாக ஜிமினாவும் பிடிச்சிட்டுனா சுகா இந்த மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு உனக்கு இப்போ என்ன ப்ராப்ளம் ஏன் இந்த மாதிரி தேவையில்லாமல் இந்த மாதிரி கட்டிகிட்ருக்க ஏன்
நீ ஜேகே மேரேஜ் பண்ணிக்க போகிறதுனால தான் உன்னை இந்த மாதிரி அட்டாக் பண்ணியிருப்பாங்கன்னு நினச்சிட்டு இருக்கியா? நானும் மாஃபியா வேர்ல்டில் தான் இருக்கிறேன். என்னோட பெஸ்ட்டு பிரதருங்கிற மாதிரி திங்க் பண்ணி உன்னையே அட்டாக் பண்ணியிருக்கக்கூடாது. தேவையில்லாமல் இந்த மாதிரி எப்போ பார்த்தாலும் ஜேகேயை இரிட்டேட்டிங் பண்ணுற மாதிரி பேசி ஹேட் ஆக்காடன அப்படிங்கிற மாதிரி சுகா பேசவும், ஓ இப்போ நான் பேசுகிறதெல்லாம் உங்களுக்கு எல்லாருக்கும் கேட்க சொல்ல இரிட்டேட்டிங்காக இருக்குடா. ஆமாம், இரிட்டேட்டிங்காக தான் இருக்கும். முதல்ல எல்லாருமே இந்த ரூமை விட்டு வெளியே போங்க அப்படிங்கிற மாதிரி கோவமாக பாய்ஸஸ் அவ்வளோ வெறியும் பட்டு கட்டுறாரு. ஏன்னா எல்லாருமே மாஃபியா ஒர்க்கு தான் பண்ணிகிட்ருக்கீங்க. சீக்ரெட்டாக உங்களோட ஃபேஸ் லுக் உங்களை பற்றி எந்த இன்ஃபர்மேஷனும் இல்லாமல் ஜேகேக்கு சீக்ரெட்டாக அவ்வளோ வெறுமே ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க. அப்போ எல்லோரும் இந்த ஒர்க்கை தானே லைக் பண்ணுவீங்க. அப்படி இருக்க சொல்ல என்ன பார்க்க சொல்ல, நான் பேசுகிறதெல்லாம் கேட்க சொல்ல கிரிஞ்சாக தானே தெரியும். நான் பேசுகிறதெல்லாம் ஏதோ ப்ராப்ளம் பண்ணுற மாதிரி தானே தெரியும். நீங்கள் ஜேகேக்கு தானே சப்போர்ட் அவ்வளோ பேர் பேசுவீங்க. உங்கள் யார்கிட்டையும் பேசுறதுக்கு எனக்கு எந்த ஒரு திங்கிங்கும் இல்லை. அவ்வளோ வெறுமே ரூமை விட்டு வெளியே போயிருங்க, இல்லை நான் ரூமை விட்டு வெளியே போயிருவேன் அப்படிங்கிற மாதிரி நம்மகிட்ட இந்த மாதிரி கட்டுறதை பார்த்துட்டு சுகாவே ஒரு செகண்டில் காண்டாகி, என்ன இந்த மாதிரிலாம் இப்போலாம் ஏட்டு பேச ஆரம்பிச்சிட்டேங்கிற மாதிரி ஸ்லாப் பண்ண வேண்டா ஆரம்பம் அப்படியே கிரிப்பாக வந்து நம்ம சுகாவை பிடிக்கிறாரு. அவனே ஏதோ டென்ஷனில் இருக்கான். அவனுக்கு தான் தெரியும் அந்த ரூம்குள்ள அவன் எவ்வளோ கஷ்டப்பட்டானுங்கிறது. நீ கொஞ்சம் அவனை ஃப்ரீ பண்ணிவிடு, அவன் ரெஸ்ட் எடுக்கட்டும். ஜிம்மி நீ அவனை பக்கத்துலேயே பார்த்துக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பாய்ஸஸ் எல்லாம் இந்த ரூமை விட்டு வெளியே போனால், உனக்கு வேற தனியாக சொல்லணுமா அப்படிங்கிற மாதிரி ஜிமினா பாட்டி பேசினா, டே நான் உன் மச்சான்டா, இந்த மாதிரி நீ பெயினாக இருக்கிற மூமெண்ட்டில் எப்படிடா நான் உன்னை விட்டுட்டு போவேன்? கண்டிப்பாக நீ போய்டான்ட்டு வரணும். ஏன்னா நீ ஜேகேயோட பிரதரில். டே ஏண்டா முதல்ல இந்த ரூமை விட்டு வெளியே போ, எனக்கு டென்ஷனாக இருக்குது, நான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாரி சொல்லவும், நம்ம ஜிமினாவும் சரி டென்ஷன் ஆக்காண்டானுங்கிற மாரி அந்த ரூமை விட்டு வெளியே வந்தா. அப்படியே பெட்டில் ஸ்லீப் பண்ணபடி படுக்கிறாரு. கொஞ்சம் பெயினாக இருக்குது. ஹயாங்ஸ் அவ்வளோ வெறும் திட்டினது, ஜேகி திட்டினது, ஃபைட் பண்ணது. அப்புறம் ஜேகி நம்ம சொல்ல வரதை புரிஞ்சிக்கவே மாட்டாங்கிறோம். நம்மளே இன்றைக்கி கீல் பண்ணுற அளவுக்கு வந்துட்டாங்களேங்கிற மாதிரி ஒரு நர்வஸான ஒரு மூமெண்ட்டில், பயத்தில், பெயினில், க்ரை பண்ண பொசிஷன்லேயே அப்படியே பெட்டில் ஸ்லீப் பண்ணோம். இப்போ நைட்டு ஒரு 7 o'clock ஆயிடுச்சு. அப்போ தான் நம்ம ஜிமினா டேயோட ரூம்குள்ளே திரும்பவும் என்ட்ராகும். நீ ஆஃப்டர்நூன் ஃபுட்டு சாப்பிட்டது, அதுக்கப்புறம் ரூமை விட்டு வெளியே வரல, என்ன மில்க்ஷேக்கு குடி, மாம் கொடுத்தாங்க, டின்னர் ரெடி ஆகிட்ருக்கான் அப்படிங்கிற மாதிரி மில்க்ஷேக்கோட கரெக்டாக என்றானா பெட்ரூமில் இல்லை. இதை பாட்டு ஷாக் ஆகி ஜிமினா பயந்து போய் டேயோட பெட்ரூமில், ரெஸ்ட் ரூம்லலாம் தேடி பார்த்துட்டு, டெரஸ்லலாம் வந்து தேடி பார்த்துட்டு அப்படியே நேராக கீழே இறங்கி வந்து பாய்ஸை நோட் பண்ணிவிட்டு, ரூமில் இல்லை, பால்கனியில் இல்லை, ஹவுஸில் எந்த ஒரு பிளேஸ்லையும் இல்லை, காங்கல அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், இதை கேட்டு பாய்ஸஸ் அவ்வளோ பேர் ஷாக் ஆனால், மாஃபியா ஒர்க்குக்கு வெளியே போன நம்ம ஜேகேயும் சுகாவும் இப்போ என்ன திரும்பவும் ஹவுஸ்க்குள்ளே என்ட்ராகிறவங்க இதை வேடா கேட்டு ஷாக் ஆகி, என்ன வளரிகிட்ருக்க, மார்னிங்லேருந்து ரூம்குள்ளே தானே இருந்தான் அப்படிங்கிற மாதிரி ஒயன் கேட்டான். ஐயோ சிஸ்டர், நான் உண்மைதான் சொல்லிகிட்ருக்கேன். ரூமுக்குள்ளேயே இல்லை. எங்கே போனானே தெரியல. ஆஃப்டர்நூன் நான் தான் ஃபோட்டோ எடுத்துகிட்டு போனேன். முன்னாடி தான் அவன் ஃபோட்டோலாம் சாப்பிட்டுட்டு மெடிசன்லாம் போட்டுட்டு ஸ்லீப் பண்ணபடி பட்டுருந்தான். இப்போ மில்க்ஷேக் கேட்டு போனேன், அவன் காங்கலை அப்படிங்கிற மாதிரி பயங்கர எமோஷனலாக க்ரை பண்ணான். அப்படியே நம்ம பாய்ஸஸ் எல்லாருமே ஹவுஸை விட்டு வெளியே வந்தால் டேக்குன்னு ஒரு கார் இருக்கும்ல, அந்த கார் மட்டும் இந்த பிளேஸில் இல்லை. இந்த மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு ஹவுஸை விட்டு வெளியே போயிருக்கான். இதை யாருமே நம்ம நோட் பண்ணலையா அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணிவிட்டு டேயோட மொபைலுக்கு கால் பண்ணுறாங்க. பட் நம்ம அவரோட மொபைலில் சைலண்டில் போட்டிருக்காரு. சைலண்டாக போட்டிருக்க மூமெண்ட்டுக்கு கால் பண்ணுற அந்த கால் ரிங் ஆகிற சவுண்ட் எதுவுமே கேட்காம அப்படியே கிளப்லடாக உட்காந்துருக்காரு. செம சேடான மூமெண்ட்டில் கிளப்பில் உட்காண்டபடி ட்ரிங்க் பண்ணிகிட்ருக்காரு. இந்த மாதிரி ட்ரிங்க் பண்ணுறாரு. ஃபர்ஸ்ட் டைம் கிளப்புக்கு வந்துருக்காரு. இந்த மாதிரி ட்ரிங்க் பண்ணிகிட்டு இருந்தான். நம்ம பாய்ஸஸ் தான் ரொம்ப ஒரு மாதிரி ஷாக் ஆகிட்டே எந்த ஒரு காலையும் பிக் பண்ணலையே, திரும்பவும் யாரும் அட்டாக் பண்ணிடக்கூடாதுங்கிற மாதிரி டேயோட மொபைல் லொக்கேஷனை செக் பண்ணி நம்ம இருக்கிற பிளேஸுக்கே நேராக வந்தா அடி கிளப்பாக இருக்குது. கிளப்புக்கு வந்துருக்க மூமெண்ட்டை பார்த்துட்டு நம்ம சுகர்லாம் செம்ம காண்டாயிட்டாரு. ஏன்னா கிளப்புக்கு மற்ற பிளேஸ்க்கெலாம் நம்ம மீனுக்கு பர்மிஷனே கிடையாது. அந்த மூமெண்ட்டில் கிளப்லேயா இருக்கானுங்கிற மாதிரி சொல்லிட்டு பாய்ஸஸ் எல்லாரும் அப்படியே கிளப்புக்குள்ளேன்றானா, ஜிமினா மட்டும் காரில் உட்கார சொல்லியிருக்காங்க, நீ அங்கெல்லாம் வரக்கூடாதுங்கிற மாதிரி வந்தவனை பனிஷ் பண்ணுவேனுங்கிற மாதிரி சுகா மிரட்டியிருக்காரு. அந்த மூமெண்ட்டில் கார்லேயே உட்காந்துருந்தான். பாய்ஸஸ் எல்லாரும் கரெக்டாக அந்த கிளப்புக்குள்ளே என்ட்ராகி அங்கே இருக்கானானுங்கிற மாதிரி சுற்றி முட்டி எல்லாருமே நம்ம திட்டிகிட்டு இருந்தா அந்த பிளேஸில் இருக்கிறத ஃபஸ்ட்டு நோட் பண்ணுறது
ஜின்னாக இருக்கும். ஜின்னு டேயை நோட் பண்ணிவிட்டு இங்கேருந்து சேஃபாக இந்த கிளப்பை விட்டு வெளியே கூட்டிகிட்டு போயிடுவோம் அப்படின்னா பாய்ஸஸ்கிட்ட எதையாவது சொல்லி சமாளிக்கலான்ங்கிற மாரி நேராக டேக்கிட்ட வேகமாக வருவாரா. அந்த மாதிரி வேகமாக உண்டாம். கரெக்டாக டேக்கு முன்னாடி ஃபிலிக்ஸ் வந்து உட்காருதான். என்ன டேயாங் சிங்கிளாக உட்காந்த மாதிரி தெரியுது, எப்போட்டுமே உங்ககிட்ட ப்ராப்ளம் பண்ணிக்கிட்டு உங்ககிட்டயே ஒட்டிக்கிட்டே ஒரு பர்சன்ட் வருவாங்களே, அந்த பர்சன்ட் உன்னோட ஃப்ரெண்டு ஜிமின், என் டேயை எதுவும் டார்ச்சர் பண்ணாத, என் டேயை எதுவும் டிஸ்டர்ப் பண்ணாத, ஏன் தேவையில்லாமல் என் டேயை டென்ஷன் ஆக்கிட்டு இருக்கேங்கிற மாதிரி எப்போட்டுமே என்கிட்ட ஃபைட் பண்ணிக்கிட்டே உன் முன்னாடி ஒரு பர்சன்ட் என்ட்ரு ஆகுவானே, எங்கே அவனை நீ கூட்டிகிட்டு வரலையா, சிங்கிள் அவன் இருக்கியா, என்ன உனக்கும் உன் ஃப்ரெண்டுக்கும் ஃபைட்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஃபிலிக்ஸ் இந்த மாதிரி பேசிகிட்டு இருந்தா. ஃபிலிக்ஸை பார்த்தவொடனே டேக்கி லைட்டாக நர்வஸ் ஆயிடுச்சு. ஏன்னா ஃபிலிக்ஸோட கேரக்டர் டேக்கி தெரியுமில்ல, அந்த மூமெண்ட்டில் டக்குன்னு நம்மட்டே அப்படியே அந்த சேர்லேருந்து எழுந்து அங்கேருந்து போகலான்ங்கிற மாதிரி போகிற டேயோட ஹேண்ட்ஸை ஃபிலிக்ஸ் கிரிப்பாக பிடிச்சிட்டு, உங்ககிட்ட தானே பேசிகிட்ருக்கேன், நீ சிங்கிளாக இருக்க மூமெண்ட்டை பார்த்துட்டு தானே உனக்கு கம்பெனி கொடுக்கப்பாரு, நான் கூட ட்ரிங்க் பண்ண வந்துருக்கேன், எங்கே எழுந்து போகிற, இப்போ நீ இங்கேருந்து போயிட்டா நான் சிங்கிளாகிருவேனே அப்படிங்கிற மாதிரி ஃபிலிக்ஸ் பேசினா. மண்டல என்னோடய ஹேண்ட்ஸை விடு, நான் இங்கேருந்து கிளம்பணும். என்னாட்டே நீ ரொம்ப இன்னசென்ட்டுன்னுலாம் நினச்சேன், கிளப்புக்கெலாம் வந்து ட்ரிங்க் பண்ணுற, அப்போ கிளப்பில் என்ன மாதிரிலாம் ஜாலியாக என்ஜாய் பண்ணுவாங்கங்கிறது உனக்கு தெரியணும்ல, என்ன இட்னியோண்டு கிளாஸில் குட்டியாக இருக்கிற இந்த கிளாஸில் ட்ரிங்க் பண்ணதே உனக்கு போர்டே ஆயிடுச்சான், அப்போ இது ஃபஸ்ட் டைமாக உனக்கு அப்படிங்கிற மாரி டேக்கிட்ட ரொம்ப க்ளோஸாக வந்து ஒரு மாதிரி ஃப்ளிட்டியாக ரொம்ப ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக பேசுகிறான். இந்த மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு ஃபிலிக்ஸை பிடிச்சி புஷ் பண்ணி தள்ளிட்டு, நான் ஃபஸ்ட் டைமாக இருந்தானா இல்லை நான் நிறைய டைம் ட்ரிங்க் பண்ணியிருந்தேன், உனக்கு என்ன அதெல்லாம் பற்றி நீ ஒன்றும் திங்க் பண்ணாண்டா, நான் அங்கேருந்து கிளம்புறேன் அப்படிங்கிற மாதிரி அங்கேருந்து போகலான்ங்கிற மாதிரி போனான். டேயை வந்து பேக்கப் பண்ணுற மாதிரி ஃபிலிக்ஸ் வேகமாக வந்து ஹேக் பண்ண வேண்டா. டேயோட ஆன்ஸை கிரிப்பாக பிடிச்சி புஷ் பண்ணி இழுத்த வேகத்துலேயே நம்ம சுகா அந்த பிளேஸில் என்ட்ராகி ஃபிலிக்ஸோட ஃபேஸ்லேயே ஒரு பண்டி வச்சுட்டாரு. இந்த மாதிரி வச்சா நம்மட்டு ஷாக் ஆகி சுகாவை நோட் பண்ணோம். இந்த மாதிரி சுகா ஃபிலிக்ஸை பஞ்சு பண்ண அடுத்த செகண்டே டேக்கையும் ஒரு ஸ்லாப்பு விட்டுட்டாரு. இந்த மாதிரி ஸ்லாப் பண்ணதை பார்த்துட்டு மற்ற பாய்ஸஸ்லாம் ஷாக் ஆகி நேராக சுகா கிட்ட வேண்டா, டேய் உனக்கு என்ன திமிரு இருந்தா அன்னைக்கு அந்த அளவுக்கு பனிஷ் பண்ணியும் ஏன் பிரதர்கிட்டயே ப்ளே பண்ண வருவ அப்படிங்கிற மாதிரி ஃபிலிக்ஸை பாட்டு கோவமாட்டிட்டு ஸ்லாப் பண்ண மூமெண்ட்டில் வந்து அப்படியே நம்ம சுகாவை நோட் பண்ணால், உன்னை இந்த பிளேஸ்க்கெலாம் வரக்கூடாதுன்னு சொல்லி பனிஷ் பண்ணியும் எவ்வளவு திமிரு இருந்தால் யாருக்குமே தெரியாமல் நீ இவ்வளோ தூரம் வந்துருப்பேன், அவ்வளவு துணிச்சலாட்டே உனக்கு என்ன திமிராயிருச்சா, கிளப்புக்கு சிங்கிளாக வர அளவுக்கு நீ பெரிய பர்சன்ட் ஆகிட்ட, என்ன தைரியத்தில் நீ கிளப்புக்குள்ளே என்றான மாட்டல் அப்படிங்கிற மாதிரி இன்னொரு சிலா போய் பாரு அந்த மாதிரி வச்சோம். அப்படியே லைட்டாக ஒரு மாதிரி கான்ஸில் இருந்தபடி மயங்கினோம். கிரிப்பாக அப்படியே நம்ம ஆரம் பிடிச்சிட்டு சுகாவை புஷ் பண்ணி தள்ளிட்டு, ஏற்கனவே அவன் ட்ரீட்மெண்ட் பார்த்துட்ருக்கான், அவன் ஹெல்த் இஷ்யூஸில் ப்ராப்ளத்தில் இருக்கான்னு தெரியுதுலடா, பின்ன ஏடா இந்த மாதிரி அடிக்கிற, நான் இப்போ ஸ்லாப் பண்ணதுலேருந்து தான் அவங்களோட பிரதர் இப்போ வீக் ஆகிட்டானா, இப்போ இங்கே நான் ட்ரிங்க் பண்ணிகிட்டு இருந்தானே அதிலலாம் வீக் ஆக மாட்டானா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சுகா கோமா கட்டுனோம். கரெக்டாக அந்த பிளேஸில் நம்ம ஜின்னி ஏற்கனவே பாட்டு பக்கத்தில் வந்தவர் ஷாக்காக நோட் பண்ணால், ஒயினு ஜேகப்பூ அப்புறம் நம்ம ஜேகே எல்லாருமே டேக்கிட்ட வந்துட்டு இந்த மாதிரி மயங்கிருக்க மூமெண்ட்டை பார்த்துட்டு அப்படியே ப்ராடர் சொல்லி தூக்கினப்படி அப்படியே நேராக காருக்கு தூக்கிட்டு வந்தா. சுகாடா திரும்பவும் ஃபிலிக்ஸ்கிட்ட க்ளோஸாக வந்துட்டு, நீ தேவையில்லாமல் என் பிரதர்கிட்ட ரொம்ப க்ளோஸாக வந்த மாதிரி தெரியுது, என்னை தேவையில்லாமல் டென்ஷன் ஆக்காட்டடா, என்னை டென்ஷன் ஆக்கி உன்னோட டெட்டை நீயே எடுத்துக்காட, நான் அப்புறம் உன்னை மொத்தமாக ஃபினிஷ் பண்ணிடுவேன், இன்னொரு டைம் அவன்கிட்ட க்ளோஸாக வந்த ப்ளே பண்ண இந்த மாதிரி ஏதாவது ப்ராப்ளம் பண்ணன்னு தெரிஞ்சிச்சு இப்படிலாம் பேசிகிட்டு இருக்க மாட்டேன், நெக்ஸ்ட் டைம் நான் உன்னை இந்த மாதிரி மீட் பண்ணேன் அன்னைக்கிட்ட உன்னோட லாஸ்ட் டேட்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சுகா இந்த மாதிரி பேசிட்டு நேரம் அந்த கிளப்பை விட்டு வெளியே போனால், நீ இந்த மாதிரிலாம் பேசிட்டா ஐயோ பயந்துட்டேன்டா, பயந்துட்டேன், நான் அவன்கிட்ட க்ளோஸாக போடலான்னு வந்தா என்னையே பயமுடுத்திட்டு போறியா, பாரு நெக்ஸ்ட்டு நான் போடுற பிளானில் மொத்தமாக என்னடாமா, அப்புறம் இந்த மாதிரிலாம் நீ என்கிட்ட பேச முடியாது, அப்புறம் என் பக்கத்தில் வந்துட்டு ஃபிலிக்ஸ் என்னோட பிரதரை ரொம்ப பத்திரமாக பார்த்துக்கோ, அவனை ரொம்ப கேராக பார்த்துக்கோ, உன்னதான் நான் திங்க் பண்ணி உன் மேலே இருக்கிற நம்பிக்கையில்டா என் பிரதரை உன்கிட்டயே விட்டுட்டு போகிறேங்கிற மாதிரி ரொம்ப சாஃப்டாக என்கிட்ட பேச போகிற அந்த ஒர்க்கு தான் நான் நெக்ஸ்ட் டைம் பண்ண போகிறேன், ஏன்னா ஏன் அங்கெல்லாம் திங்க் பண்ணிட்டு இருந்தா
டேய் எப்போதுமே எனக்கு கிடைக்க மாட்டான். அதனால எப்போதுமே இந்த ஃபிலிக்ஸோட பிளான் தான் பர்ஃபெக்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணிவிட்டு ஃபிலிக்ஸ் அப்படியே அங்கேருந்து எழுந்து போனோம். இப்போ ஹவுஸில் டேயை பொறுமையாக நம்ம ஜேகே பெட்டில் ஸ்லீப் பண்ணபடி படுக்க வச்சுட்டு டேக்கு பக்கத்துலேயே உட்காண்ட்ருக்காரு. டேயோட ஹேண்ட்ஸை ஹோல்ட் பண்ணபடி நம்ம பாய்ஸ் எல்லோரும் சுகர் விட்டுட்டுறாங்க. ஏன்டா இந்த மாதிரி கோமா நண்டுக்கிற, கொஞ்சமாவது கோட்டை கண்ட்ரோல் பண்ணுடா, இப்போ ஏன் இந்த மாதிரி அவனை அடித்தேன், கட்டில் க்ளோஸாக போய் நின்றுட்டுக்கே அவன் ஃபுல்லாக நர்வஸ் ஆகியிருப்பான், இத்தனை ஸ்லாப் அவனுக்கு தேவையா அப்படிங்கிற மாதிரி ஆரம்பித்துட்டு இங்கே பாருங்கள் பிரதர், இந்த மாதிரிலாம் பேசிக்கிட்டு இருந்தால் டேக்கிட்ட எந்த ஒரு ஒர்க்குமே நடக்காது. அப்படின்னா நெக்ஸ்ட் டைம் கிளப்புக்கு போக மாட்டான். சரி இங்கேருந்து போயிருக்காம்ல, எப்போதும் எந்த பிளேஸ்க்கு போனால் ஜிமினா கூட தானே போவான், ஏன் இந்த டைம் ஜிமினாவை கூட்டிகிட்டு போகல? இது ஸ்டார்டிங், இனி டே ஒவ்வொரு ப்ராப்ளத்தில் தானாக போய் சிக்குவான். அதுக்கு தான் நான் இந்த மாதிரி பனிஷ் பண்ணேன். நெக்ஸ்ட் டைம் அப்படின்னா யாருக்கிட்டையும் எதையுமே சொல்லாமல் ஹவுஸை விட்டு வெளியே போகிற ஒர்க்கை பண்ண மாட்டான். மற்றபடி என் டேயை பனிஷ் பண்ணணும்னு நான் எந்த ஒர்க்கும் பண்ணலை அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அப்படியே அந்த ரூமை விட்டு சுகா வெளியே போனான். ஒரு 2 ஹவர்ஸ் கழிச்சு அப்படியே டே ஐயை ஓப்பன் பண்ணால் ஜேகே இந்த மாதிரி ஹேண்ட்ஸை கிரிப்பாக பிடிச்சபடி உட்காந்துருக்க மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு ஜேகேயோட ஹேண்ட்ஸை தட்டி விட்டான். டேயோட ஃபேஸ் அப்படியே நம்ம ஜேகே கப் பண்ணபடி, ஏன்டா இந்த மாதிரி பண்ணுறேன், எதுக்குடா இந்த மாதிரி பிஹேவ் பண்ணுறேன், யார்கிட்டையுமே சொல்லாமல் ஏன்டா ஹவுஸை விட்டு வெளியே போனேன், டேயாங் உன்னை சுற்றி ப்ராப்ளம் இருக்குன்னு தெரியுதுல, பின்னே இந்த மாதிரி பண்ணுற, ஹயாங் ஸ்லாப் பண்ணது ரொம்ப வலிக்குதா, சீக்ஸ் ரொம்ப வலிக்குதா உனக்கு அப்படிங்கிற மாதிரி ஜேகேட்டையோட சீக்ஸில் அப்படியே சாஃப்டாக கிஸ் பண்ணால் ஜேகேயை பிடிச்சி நம்மகிட்டே புஷ் பண்ணி தள்ளுறது. இந்த மாதிரி தள்ளணும் ஜேகேட்டையே இழுத்து டைட்டாக ஹக் பண்ணபடி கிரிப்பாக பிடிச்சிக்கிறாரு. இந்த மாதிரிலாம் என்னை இக்னோர் பண்ணாடடா, அதெல்லாம் என்னால் தாங்கிக்க முடியாது, நீ வேணும்னா என்னை ஃபைட் பண்ணு, என் கூட ஃபைட் பண்ணு, என்னை அடி, என்னை பனிஷ் பண்ணு, எனக்கு மற்ற எந்த பனிஷ்மெண்ட்டாக இருந்தாலும் பண்ணு, இந்த மாதிரி இக்னோர் மட்டும் பண்ணாடா, அது என்னால் தாங்கிக்க முடியல, உனக்கு எவ்வளோ கோவம் வந்தாலும் என்கிட்ட இப்போவே காட்டிடு அப்படிங்கிற மாதிரி டைட்டாக ஹக் பண்ணபடி டேவோட ஃபேஸ் முழுக்க கிஸ் பண்ணால் டே அப்படியே நம்ம ஜேகே ஹக் பண்ணிவிட்டு, நான் எவ்வளோ பயந்துட்டேன் தெரியுமா, நான் எந்த லெவலுக்கு பயந்தேன் தெரியுமா, அந்த ரூம் முழுக்க எவ்வளோ ஸ்மோக் இருந்துச்சு தெரியுமா, நான் இதுக்கப்புறம் இந்த வேர்ல்டில் திரும்ப வரமாட்டேன், இதோட என் லைஃப் எண்டாக போட்டுன்னு நினச்சி எவ்வளோ பயந்தேன்னு தெரியுமா அப்படிங்கிற மாதிரி அழுவாரா. அந்த மாதிரி அழுடா. சரி க்ரை பண்ணாத, இனி உனக்கு எதுவுமே ஆகாது, நான் உன்னை நல்லா ப்ரொடெக்ட்லாம் பார்க்கறதுக்கு நான் மார்க்கே உன் கூட பாடி கார்டாக அனுப்புகிறேன், பாடி கார்ட்ஸ் உனக்கு நான் இன்னும் அதிகமாக அனுப்புகிறேன், காலேஜ் ஸ்டடி முடியிட்டேன்டியும், நீ க்ரை பண்ணாத, கிளப்புக்கு எதுக்கு போனேன், நான் உன்னை அங்கெல்லாம் போகக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன்லாங்கிற மாதிரி அப்படியே நம்மகிட்டே லைட்டாக கம்ஃபர்ட் பண்ணபடி, இனி யார்கிட்டையும் எதையும் சொல்லாமல் ஹவுஸ்லேருந்து வெளியே போக மாட்டல அப்படிங்கிற மாதிரி ரொம்ப சாஃப்டாகவே நம்ம ஜேகே நம்ம டேட்டை பேசிட்டு டேயை ஹக் பண்ணபடி டேயை லைட்டாக தட்டி கொடுத்தபடியே டேக்கிட்ட சும்மா நார்மலாக பேசிகிட்டு இருக்காரு. டேயுமே ஜேகே பேசுகிறதெல்லாம் கேட்டு அப்படியே ஜேகேயோட ஷோல்டரில் ஹெட்டை வச்சபடி ஹக் பண்ண பொசிஷனே ஸ்லீப் பண்ணோம். டே இந்த மாதிரி ஸ்லீப் பண்ணுற மூமெண்ட்டை பார்த்துட்டு டேயை யாரை டார்கெட் பண்ணுறான், யாராக இருக்கும் அந்த பர்சன்ட், இந்த ஒயன் சிஸ்டர் சொன்ன மாதிரி ஃபிலிக்ஸ் இந்த ஒர்க்கை பண்ணவே இல்லை, ஏன்னா அவன் ரொம்ப கேஷுவலாக அந்த பிளேஸுக்கு வந்துட்டு டேக்கிட்ட ப்ராப்ளம் பண்ணிக்கிட்டு இருந்தான். அப்போ இந்த பர்சன்ட் யாராக இருக்கும், யார்கிட்டையே இந்த மாதிரி பனிஷ் பண்ண திங்க் பண்ணுது, ஏன் டேயே கில் பண்ண நினச்ச இந்த பர்சன்ட் யாராக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜேகே பயங்கரமாக திங்க் பண்ணிட்டு இருந்தா. எங்கள் டைம் ஸ்கிப் ஆகி நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகிடும். காலேஜுக்கே நம்மகிட்டே அப்படியே ரெடி ஆகி அப்படியே அந்த பெட்ரூமை விட்டு வெளியே வந்தான். ஜேகே தான் பயங்கரமாக ஒரு பாடி கார்டை ஹாலில் வச்சு பனிஷ் பண்ணி அடிச்சுக்கிட்டு இருக்காரு. இந்த மாதிரி அடிச்சுட்டு இருக்க மூமெண்ட்டை பார்த்துட்டு டே கொஞ்சம் நர்வஸ் ஆகி ஜேகே நோட் பண்ணுவாரா, இந்த மாதிரி நோட் பண்ணால் டே இந்த மாதிரி ஸ்டெப்லேருந்து கீழே இறங்கி வர மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு பாடி கார்டை விட்டு அப்படியே மூவ் ஆன் ஆகி கொஞ்சம் ஸ்மைல் பண்ணபடி, கொஞ்சம் அதோட ரொக்கடாக இருக்கிற ஃபேஸில் கொஞ்சம் க்யூட்டாக வர்றதுக்காக ஸ்மைல் பண்ணபடி, என்ன டே இன்றைக்கே காலேஜுக்கு போறியா என்ன, நான் வேணா உன்னை ட்ராப் பண்ணட்டுமா அப்படிங்கிற மாதிரி டேக்கிட்ட வேண்டாம். ஜேகேலாம் பார்க்கல, ஜேகேக்கு பேக் சைடு இருக்க பாடி கார்டை தான் பார்க்குறாரு. அந்த அளவுக்கு நம்ம ஜேகே அடிச்சிருக்காரு. அந்த மூமெண்ட்டை பார்த்துட்டு அப்படியே ஜேகே நிமிந்து பார்த்தான். என்ன உங்ககிட்ட நான் கேள்வி கேட்டா எனக்கு பேக் சைடில் என்னத்தை பார்க்குற, ஓ அவனை பார்க்குறியா, அவன் நான் சொன்ன ஒர்க்கை விட்டுட்டு அவனுக்கா தோன்றது எல்லாத்தையும் பண்ணிகிட்ருக்கான். நான் தானே அங்கே பாஸ், நான் என்ன சொல்கிறேனோ அதை தான் அவன் கேட்கணும், அதான்
ஒழுங்கா நான் சொல்கிறது கேப்பியாடா அப்படிங்கிற மாதிரி பனிஷ் பண்ணிகிட்ருக்கேன்டே. அப்போ தான் மற்ற பாடி கார்ட்ஸ் இவனை மாரி தேவையில்லாமல் திங்க் பண்ணி தேவையில்லாத ஒர்க்கெல்லாம் பண்ண மாட்டாங்க. எப்படி பனிஷ்மெண்ட் கரெக்டாக இருக்குடா அப்படிங்கிற மாதிரி டேக் கிட்ட க்ளோஸ் ஆகண்டாம். செம்ம நர்வஸில் நம்ம ஜேகே நோட் பண்ணுறாரு. இந்த மாதிரி நோட் பண்ணா என்ன பேபி என்ன பா நான் இன்னைக்கு காலேஜில் கொண்டு ட்ராப் பண்ணுறேன் அப்படிங்க. இங்கே பாருங்கள் சிஸ்டர், யாருமே ஹேட் ஆகிக்காதீங்க, பெயின் ஆகிக்காதீங்க. இப்போது நான் இந்த பாட்டு வீரவாவோட பாட்டை இப்போ ரெடி பண்ணி போடுறேன். எனக்கு கொஞ்சம் டைம் பட்டல. நெக்ஸ்ட் டே மார்னிங் கண்டிப்பாக அந்த பேட்டை மூவி வந்துடும். ஓகேயாடா? மூவி ரெடி பண்ணிட்டேன். அதை கொஞ்சம் ரெடி பண்ணி அந்த வீடியோ எடிட் பண்ணதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. ஓகேயா? நெக்ஸ்ட் டே மார்னிங் கண்டிப்பாக வந்துடும். ப்ளீஸ் சாரி. ஓகே.